கிலோ சிக்கன் பிரியாணி செம்மையா சாப்பிட போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால. ஆமாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க 2 கிலோ சிக்கன் பிரியாணி 1 கேஜி சொன்னாங்க. ஆளுக்கு 1 கேஜி 1 கேஜி சாப்பிட ரெடி பண்ணிருக்கோம். வாங்க சாப்பிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பரா சாப்பிட போறோம். செம்மையா இருக்கு பாருங்க. மசாலா மிக்ஸ் பண்ணி இருக்கும் போல. சப்ஸ்கிரைபருக்காக சூப்பரா இருக்குங்க. அடிக்கடி யார் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானா இல்ல இவரா? நான் தாங்க. நமக்கு வெற்றி பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. போன டைம் பானிபூரி 100 சாப்பிட்டோம். ஆளுக்கு 50 பானிபூரி. ஆனா வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. வயிறுலாம் ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் ஓரளவுக்கு ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி சாப்பிடுறோம். என்ன ஆகும்னு தெரியல. கொஞ்சம் லிக்விட் ஐட்டமாவும் கமெண்ட் பண்ணலாமே. சிக்கன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி போகுது. ஐஸ்கிரீம், ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த டைம் யார் ஜெயிப்பாங்கன்னா நம்ம தான். போன டைம் தான் விட்டுட்டோம் இல்லையா பானிபூரியில. இந்த டைம் நம்ம ஜெயிக்க மாட்டோமா? ஜெயிக்கிறோம். சாப்பிட்டுட்டே ஜெயிக்கிறோம். நம்மளும் லெக் பீஸ் இருக்கு சின்னதா. கறியெல்லாம் சாஃப்டா இருந்துச்சு. ரைஸ் பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் சூப்பரா இருக்கே. சூப்பரா இருக்குங்க ரைஸ். அதுதான் இப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். ஆனா இது போட்டி. கொஞ்சம் ஃபாஸ்டாவே சாப்பிடலாம். அப்புறமா சேனல் பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மெயினா ஏன்னா இந்த சேனல் தான் உங்களுக்காக தான். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்றோம். எங்களுக்கு கூட அந்த சிக்கன் பிரியாணில அந்த பீஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்காது. ஏன்னா அந்த மசாலாவே ஏறாது. இல்லை நார் மாதிரி இருக்கும். இது பாரு நல்லா இருக்கும். சூப்பரா மசாலா ஊறி உள்ள. சிக்கன்ல அந்த லெமனோட புளிப்புலாம் சூப்பரா இருக்கு. அவங்க லெக் பீஸ் இருக்கு பாருங்க. 1008 சொன்னீங்க. இருக்கு அப்படியே பேசிட்டு இருங்க வரோம். உங்களுக்கு பிரியாணி என்ன ஞாபகம் வருது? எந்த ஊர்? சில பேருக்கு அங்கங்க ஞாபகம் இருக்கும்ல. இந்த இடத்துல சாப்பிடுவோம் பிரியாணி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா பிரியாணி மொக்கையாயிடுச்சு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா பிரியாணி மட்டும்தான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இது எல்லா ஊர் பிரியாணி சாப்பிட்டாங்க. நம்ம போறோமோ அங்கதான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா ஒரு பிரியாணியும் வாங்கி கொடுத்து இது பாரு இந்த டேஸ்ட் அந்த டேஸ்ட்னு காமிச்சிட்டாரு. இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம்மா பிரியாணி செஞ்சாவே குறை சொல்லிட்டு இருக்கேன் நானே. அந்த அளவுக்கு மாத்திட்டாரு இவரு. பிரியாணி வேற லெவல் டேஸ்ட். காரம் மசாலா சூப்பரா இருக்கு இல்லையா? சூப்பர் டேஸ்டா.
அப்புறம் இது பார்க்க நல்லா இருக்கும். அந்த பாஸ்மதி ரைஸ் தான் கவர்ச்சி பார்க்க நல்லா அழகா இருக்கேன். ஆரம்பிச்சு பாருங்க, குக்கும்பர் சாப்பிடவும் வெங்காயம் சாப்பிடவும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்கலாம், நம்மளுக்கு பிடிக்கல. அப்படிதான் சாப்பிட்டா சில பேர் பச்சடி பிடிக்கும். எனக்கு பச்சடி சாப்பிடுவேன். மோஸ்ட்லி இருந்தாலும் இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் வெங்காயம் கட் பண்ணி பச்சை சாப்பிட்டா அது சூப்பரா இருக்கும். வேற என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். 1 kg பிரியாணி. கமெண்ட் பண்றவங்க கொஞ்சம் தெளிவா கமெண்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். இவர் வச்சு செய்யறாரு. நீங்க 1 kg மொட்டையா சொல்லிடுறீங்களா? ஆளுக்கு 1 kg கொடுத்துறாரு. அவங்க என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியுது. இங்க பாருங்க, ஃபுல்லா பீஸ் பீஸா இருக்கு. எனக்கு கறியே பிடிக்காது அவ்வளவா. சாப்பிடுங்க. இது தம் பிரியாணி. தம் பிரியாணி தான் டேஸ்டா இருக்கும் எப்பவுமே. மசாலா பாருங்க, தம் பிரியாணி மசாலா எல்லாம் தனித்தனியா இருக்கும். ஆமா, பிரியாணி எத்தனை வேகமா சமைக்கிறாங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அளவு தண்ணி ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இது எங்க அம்மா அங்க சைடு, அவங்க எங்க ஊர் சைடு. இது எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக ஊர் இப்பெல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் தம் பிரியாணி தான் செய்யறாங்க. தம் பிரியாணினா ரைஸ் தனியாக வேக வச்சு அதில் போடுறது. அது சூப்பரா இருக்கும். எப்பவுமே அது ஒரு டேஸ்ட் வரும். நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுதான் அதிகமா சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கு டேஸ்ட். நிஜம் 1 kg வாங்கிட்டு வர்றது இவர் தான், பண்றது இவர் தான், அளவு வைக்கிறது இவர் தான். ஆனா சொல்றது மட்டும் அவருக்கு நிறைய இருக்கு, அவருக்கு நிறைய இருக்கு. அப்படிதான் தெரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சா சாப்பிடும் போதெல்லாம் 7up நம்ம போயிருப்போம். அந்த பிரியாணி நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த வெளிநாட்டுலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து அப்படிதான் சாப்பிடுவாங்க. அப்படியே ஒரு ஆடு நல்லா வேக வச்சு அப்படியே சென்டர்ல வச்சுட்டு சாப்பாடுலாம் போட்டு அப்படி சாப்பிடுவாங்க. இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுல. மூணு வருஷம் இருந்தாரு வெளிநாட்டுல, சாப்பிட்டுருக்காரு ஃபுல்லா. அவங்கள செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாரு அடிக்கடி. ஆமா, பாதி சாப்பிட்டேன். அவங்க வேற இங்கதான் போன மாதிரி தெரியுது. ஆனா அந்த பானிபூரி போயிட்டு சேலஞ்சுக்கு முடியல. இது எவ்வளவோ பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல, இருந்தாலும் அது முடியல. ஆக்சுவலா முடியலன்னா இப்போ போயிருக்கு பாதி பேருக்குனால இது தெரிவிக்கலன்னு நினைக்கிறேன். போக போக அது அப்படியே ஒரு வாந்திர மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆளு எல்லாம் போட்டு சாப்பிட்டனால முடியல. ஆனா எலும்பு எலும்பா இருக்கு போல. ஆக்சுவலா எலும்பு கறி தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் லெக் பீஸா இருக்கு.
ஃப்ரண்ட் லெக் வந்துருச்சோ? ஒரு லெக் வந்தது, ஒரு சின்ன லெக் வந்தது. உங்களுக்கு வருவையா? வயிறு வேலை கட்ட ஆரம்பிக்கும். ஃபுல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து இந்த கறியை ஒதுக்கி வச்சுட்டு ரைஸ் மட்டும் சாப்பிட்டோம்னா வின் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அதேதான். இன்னும் பாஸ்மதி சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டிடும். அதிகமா சாப்பிட்டா. வின் பண்ணுறீங்க போல. நல்லா முடிஞ்சிச்சு. இதே ஒரு சாப்பாடு வரும் போல தனியாக அழுக்கணும். ஒரு பிரியாணி பார்சல் மாதிரி இருக்கு. 1 kgல 2 சாப்பாடு வருது. அதிகமாகவே வரும். ஃபுல்லா இருக்கு ரைஸ். இந்த மாதிரி மசாலாவே அதிகமா சாப்பிட்டா வயிறு அவ்வளவுதான். என்ன வருது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபுல்லா அப்படி எடுத்து போற மாதிரி வராது. ஃபுல் ஆயிடுச்சு. சேலஞ்சுனா இந்த சாப்பாடு மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது கூட சேலஞ்ச் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் ஃபுட்டே சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் அதுதான் கமெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு என்ன நாங்க பேரா செஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது என்னவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். இல்லையா சரி? கண்டிப்பா. ஃபுட் சேலஞ்ச் மட்டும் இல்ல, என்ன இருந்தாலும் ஓகே. நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்னால சாப்பிடவே முடியல. நம்மளால முடியல. ஓரளவுக்கு சாப்பிட்டாரு. எதுக்குது வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் போகாது. பீஸ்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் கணக்கு. இது வேற இருக்கு. அது எந்த வந்து தான் எந்த சரி இது எந்த இருக்கட்டும், சாப்பிடுங்க. முடியல. சீக்கிரம் சாப்பிடுங்க. அவர் வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டாருல அளவுக்கு சாப்பிட முடியல. ஃபுல்லாகிடுச்சு, கழுத்து வரைக்கும் இருக்கு. அப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம். என்னதான் உணவு இருந்தாலும் அளவுக்கு மீறி போனால் ரிட்டன் வந்துடும்டா. அது வந்து சொல்லுங்க. நான் ஒருத்தவங்க ஃபுல்லாக சாப்பிட்றாங்கல்ல. ஆமாப்பா, என்ன கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு மட்டும் அளவாக சாப்பிட்டாலும் போதும்னு. போதும்னு சொல்கிற ஒரே பொருள் உணவு தான். அளவுக்கு மீறி யாராலையும் சாப்பிட முடியாது. நம்ம அதான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம்ல. நான் போதும்னு சொல்லலை, அவங்க சாப்பிட்டா இங்கே போதும் ஆயிடும் போல். ஆயிடுச்சு ஆயிடுச்சு. அவங்களுக்கு இருக்குண்ணா அப்போ தொத்துருவாங்க. எப்படியும் 2 நிமிஷத்தில் சாப்பிட்ருவேன். என்ன ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தோம்.
பாருங்க இப்படி எடுத்து ஃபுல்லாக வச்சு அப்படி போடணும். சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஆனால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஒர்க் அவுட்டும் பண்ணுறது இந்த பேசி மசாலா பானிபூரி சிக்கன் சில்லின்னு சாப்பிட்டா என்ன ஆகும்? ஜிம்முக்கும் ரெகுலராக போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால இந்த சேலஞ்சுக்கும் ஒத்துக்கிறாரு. என்ன பண்ணுறது? ரிட்டர்ன் வந்துடும் போல இருக்கு. எங்களால் முடியல, அவர் போல முடிச்சிட்டாரு. நீங்கள் தான் 2 நிமிஷம் முடிச்சிருக்கீங்களா? சரிங்களா, டைம் வரணும். அது 2 நிமிஷமா? எனக்கு டைம் வந்தால் சாப்பிட்றலாம். ஒரு பீஸ் இருக்குது, இதுவும் தான் கணக்கு. இது நார்மல் மாதிரி இருக்குது, அதனால வேணாப்பா. ஆக்சுவலாக இவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி எலும்பில் இருக்கும் பீஸ், எலும்பு இந்த மாதிரி இருக்கும், அவள் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த லாஸ்ட் வயசு சாப்பிட்டா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். பிரியாணி தான். இந்த மாதிரி கறி எனக்கும் பிடிக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லா கறியும் அப்படி வந்துடுது. ஏன் கோழிங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா? கோழின்னா அப்படி தான் இருக்கும். கறி அது செதை பகுதியெலாம் நல்லா இல்லை. உங்களுக்கு எந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கனா மட்டனா? இன்னும் ஒரு 2 வாய் இருக்கு. எனக்கு இப்போ காதெல்லாம் போயிங்குதுங்க, அவ்வளோ ஃபுல்லாக போயிருக்கு. எல்லாருக்கும் சாப்பிடாதனாலும் காது போயிருக்கும், எங்களுக்கு சார் கொஞ்சம் கொஞ்சம் போனால் தான் அவ்வளோ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுது இடம். செவன் குச்சி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, நான்வெஜ் சாப்பிடும்போதே. எங்கள் வீட்டில் எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்டாங்கனாவே, நான்வெஜ் நூடுல்ஸ் எது சாப்பிட்டாலும் 7-அப்போ இல்லை போண்டாவோ ஏதாவது ஒன்று இருக்கணும். பழகிடுச்சு அப்படி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, அவங்க கேட்பாங்க எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. அப்போ தான் சாப்பிடுங்க. நம்மளாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எதாக இருந்தாலும் சாப்பிட்டுப்போம். முடிஞ்சு இருக்குதுங்க, முடிஞ்சுன்றாரு. ஒருவே தான் பாருங்க. இந்த 1 ரூபாய் 4 வாயை சாப்பிடலாம். கொஞ்சம் அது நீங்கள் ஒரே வேலை சாப்பிட்டு கட்டுங்க பார்க்கலாம், வாங்கி வந்துடும். இதோ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கனால போகுது. நல்லா பெருசாக எடுத்து சாப்பிடணும்னு நினச்சோன்னா வாந்தி எடுத்துன்னு வந்துடும். ரிஸ்க் வேணாம், 2ஆக பிரிச்சிடலாம். டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. காப்ரேட்டா? உங்களுக்கு காப்ரேட் நான் கொடுக்குறேன். இது இல்லையா சாப்பிட முடியாதுல்ல, ஆனால் இது அதிகமாக குடிக்கக்கூடாதுன்றாங்க. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் அது இருந்தால் தான் இல்லை. ஓகேப்பா, அவர் கடைசி வாய் வச்சுருக்காரு. அந்த கப்பை நம்மளுக்கே கொடுத்துருங்க. இந்த கப்பு தானே, கப்பு முக்கியம். கப்பு கேட்டார்ல, கண்ணாடி டம்ளர் தான் இருக்குது, வாங்கிக்க சொல்லுங்கள். அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த பீஸ் பிடிக்காதான், ஆனால் பிரியாணி 1 kg ஃபுல் காலி பண்ணிட்டாரு. இருந்தாலும் என்னால் முடியல. ஓகே, அவர் தான் வின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு
என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணலான்றது கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வின் பண்ணிட்டோம், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அபுமா சேனலுக்கு மறக்காம ஒரு